மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் வாங்குறதுக்கு அவ 1000 நரகத்தை அனுபவிச்சிட்டு இருக்கோம். நீ போமா. டாக்டருக்கு படிக்கணுங்கிறது அதோட ஆசை இல்ல, கனவு, லட்சியம். ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உழைப்பாளர் தினம் என்ற இந்த படத்தினுடைய கரு சம்பந்தப்பட்ட மே தினம் சம்பந்தப்பட்ட ஒரு சிறு பிரசுரத்தை நான் இப்பொழுது அவருக்கு அளிக்கிறேன். படத்தினுடைய இயக்குனர், தயாரிப்பாளர், முக்கியமான பாத்திரத்தை ஏற்றிருக்கக்கூடிய நம்பிராஜன் அவர்களே, இந்த படத்தில் நடித்துள்ள கலைஞர்களே, பட தயாரிப்பில் பல்வேறு பணிகளை செய்த நண்பர்களே, நிகழ்ச்சி கலந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களே, தோழர்களே, சகோதரிகளே, உழைப்பாளர் தினம் என்ற இந்த படத்தினுடைய முழு திரைக்கதை பற்றியோ அல்லது மூலக்கதையுடைய முக்கியமான அம்சங்களை பற்றி எனக்கு தெரியாது. இருந்தாலும் உழைப்பாளர் தினம் என்ற இந்த படத்தினுடைய இசைத்தட்டு வெளியீட்டு விழான்னு சொல்லுகிற போது அந்த ஒரு காரணத்திற்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உண்மையில் நான் பெருமைப்படுகிறேன். நான் சம்பந்தப்பட்ட நண்பர்கிட்ட கேட்டேன், உழைப்பாளர் தினம் என்ற இந்த படம் என்பது எப்போ நீங்கள் வெளியிட போகிறீங்க சொல்லும் பொழுது, அநேகமாக மே மாதம் 10ஆம் தேதி முடிவு பண்ணல இல்லையா, அநேகமாக மே மாதத்தில் வெளியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னார். ஒரு 56 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரமாக இருக்கக்கூடிய சிங்கப்பூர் அந்த தேசத்தில் அங்கிருந்து வேலை செய்யும் தொழிலாளியினுடைய வாழ்க்கை அவருடைய பற்றிய படம் என்று நண்பர்கள் சொன்னாங்க. குறிப்பாக உழைப்பாளர் தினம் உழைப்பாளிகளை பற்றி, உழைக்கும் மக்களை பற்றி ஏராளமான பல படங்கள் வந்திருந்தாலும் உழைப்பாளர் தினம் என்பது முக்கியமாக மே மாதம் முதல் நாளை குறிக்கக்கூடிய ஒரு தினம். 1886ஆம் ஆண்டு மே மாதம் முதல் நாள் அன்று அமெரிக்காவில் சிக்காகோ நகரத்தில் அந்த தொழிலாளர்களுடைய எழுச்சியை மையமாக கொண்டது தான் மே மாதம் முதல் நாள், மே தினம். ஆனால் அதற்கு பிறகு உலக பாட்டாளி வர்க்கத்தினுடைய அமைப்பு ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் அந்த மே மாதம் முதல் தேதி உலகம் முழுவதும் ஒரு மே தினமாக, உழைப்பாளர் தினமாக கொண்டாட வேண்டும் முடிவெடுத்து இன்றைக்கு உலகத்திலேயே நாடு கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து, மதம் கடந்து, சாதி கடந்து கொண்டாடக்கூடிய ஒரே நாள் என்பது உழைப்பாளர் தினம், மே தினம் மட்டும்தான், வேறு எந்த தினமும் அல்ல. அதை மையமாக கொண்ட படம் என்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது. இதில் சில நான் ஏற்கனவே சொன்ன பயத்தினுடைய திரைக்கை கரு பற்றி முழுமையாக எனக்கு தெரியாது. இருந்தாலும் இதனுடைய முக்கியமான சில அம்சங்கள், இப்போ உழைப்பாளர் முக்கியமான அம்சங்களை பற்றி 1-2 விஷயங்களை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இன்றைய தினம் என்பது இன்னொரு வகையில் ஒரு குறிப்பிடத்தக்க நாள். உழைப்பாளி வர்க்க தொழிலாளர்களை அதிகார வர்க்கமாக, ஆளு வர்க்கமாக மாற்றிய உன்னதமான மனிதர் மாமேதை லெனினுடைய பிறந்த நாள் ஏப்ரல் 22. மார்க்சிய தத்துவத்தை மார்க்சும் ஏங்கல்ஸும் இணைந்து உருவாக்கினார்கள். அல்ல, தத்துவமாக சித்தாந்தமாக இருந்ததை நடைமுறைப்படுத்தி முதலாக உலகத்தில் 1917ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி அன்று ஒரு புரட்சி மூலம் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய மகத்தான புரட்சி நடத்தி தொழிலாளி வர்க்கத்தை ஒரு ஆளும் வர்க்கமாக
அமர்த்தியவர் தான் மாமேதை லெனின் அவர்கள். குறிப்பாக மேதின வரலாறு, மேதின தத்துவம் பற்றி சொல்லுகிற போது மார்க்ஸ் அவர்களோ ஏங்கல்ஸ் அவர்கள் லெனின் அவர்களோ அல்லது உலக புரட்சியில் கலந்து கொண்ட ஒரு புரட்சி தலைவர்களோ ஏராளமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான அம்சத்தை லெனின் சொல்லியிருக்காரு. இப்போ கூட அந்த சிங்கப்பூர் முதல் பாடல்ல அந்த சிங்கப்பூர் தேசத்தில் அந்த நாட்டை உருவாக்குவதில் பல்வேறு பணிகளை செய்வதில் வளர்ச்சியில் தொழிலாளர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமான பங்கு இருக்கு என்பது அந்த பாடல்ல சில வரிகள் என்பது வருது. ரொம்ப முக்கியமானது. ஆனால் அதை பற்றி ஒரு ஒரு நுட்பமான அம்சம் மார்க்சிய தத்துவத்திலே முக்கியமான நுட்பமான அம்சம் என்ன? யாராவது உங்களுக்கு மார்க்சிய தத்துவத்தை பற்றி ஒரு வாக்கியத்தில் ஒரு சென்டென்ஸில் சொல்லணும்னு சொன்னா எதை சொல்ல வேண்டியது இருக்கும்? அதாவது முதலாளிகள் தொழிலாளி வர்க்கத்தை சுரண்டக்கூடிய அதனுடைய ரகசியம் என்ன, அதனுடைய முக்கியமான அம்சம் என்ன என்பதை ஒரு அறிவியல் பூர்வமாக உலகத்தில் முதல்ல கண்டுபிடித்தவர் காரல் மார்க்ஸ் தான். அதை சாதாரணமாக உங்களுக்கு ஆங்கிலத்தை எக்ஸ்பிளாய்டேஷன் சொல்லுவாங்க, தமிழில் சுரண்டல் சொல்லுவாங்க. அதில் முக்கியமானது லாபம். முதலாளி தொழிலாளிகள் எவ்வாறு சுரண்டுகிறான், தொழிலாளிகளை சுரண்டி எவ்வாறு லாபம் ஈட்டுகிறான், அதில் நுட்பமான அம்சம் என்பது ஆங்கிலத்தில் சர்ப்ளஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க, உபரி மதிப்பு லாபம் என்பது. லெனின் என்ன சொன்னார்னா, உலகத்திலேயே முதலாக முதலாளிகள் தொழிலாளர்களை சுரண்டுவதை உபரி மதிப்பென்ற அந்த தத்துவத்தின் மூலம் முதலாளிகள் தொழிலாளர்கள் சுரண்டுவதை கையும் களவுமாக பிடித்தவர் காரல் மார்க்ஸ் சொன்னார். நீங்க யாராவது பஸ்ஸில் பிக் பாக்கெட் அடிச்சா அந்த பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க கையும் களவும் பிடிக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி எப்படி முதலாளி தொழிலாளி சுரண்டுறான்றது என்ன சொல்ல லெனின் என்ன சொன்னா, he caught them red handed, கையும் களவுமா பிடிச்சது. அந்த அம்சம், அந்த தத்துவம் தான் உலகம் முழுவதும் கம்யூனிஸ்ட் இயக்கமோ பாட்டாளி வர்க்க இயக்கமோ வலுவாக உலகம் முழுவதும் இருக்குது. அதுதான் காரணம். உலகத்தில் பல இயக்கங்கள் இருக்கு. ஆனால் உலகம் முழுவதும் எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய இயக்கம் என்பது கம்யூனிஸ்ட் இயக்கம், புரட்சிகர இயக்கம் தான். மற்ற ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டில் இருக்காது. அப்போ அப்படிப்பட்ட மகத்தான தத்துவம். அதில் குறிப்பாக அந்த உபரி மதிப்பு பற்றி, சர்ப்ளஸ் வேல்யூ பற்றி மார்க்ஸனுடைய அந்த வார்த்தைகளை மட்டும் சொல்கிறேன். உழைப்பு பற்றி சொல்லுகிற உழைப்பாளர் சொல்லும் பொழுது, மனிதன் தன்னுள்ளே உறங்கி கிடக்கும் ஆற்றல்களை உணர்த்தி தட்டி எழுப்பி வளர்த்து தனக்கு கீழ்ப்படியுமாறு கட்டாயப்படுத்துகிறான். உழைப்பு சக்தியை பற்றி மார்க்ஸ் சொன்னது. இத்தகைய உழைப்பாளிகளை வேலையில் சேர்த்து தொழிலாளர்களாக சுரண்டக்கூடிய அது இந்த முதலாளித்த நிறுவனம் என்பது இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான அம்சம் உழைப்பாளர் தினத்துல ஒரு நம்ம குடிப்பழி படத்தில் வரக்கூடிய முக்கியமான அம்சம். அதுல உழைப்பாளர் தினம் மே மாதம் 1ஆம் தேதி 1886 எழுச்சி ஏற்பட்ட போது தொழிலாளர்கள் மீது துப்பாக்கிச்சூடு, கைது, சிறை வழக்கு விசாரணை நடக்குது. அந்த விசாரணை நடைபெற்று அதில் சிலருக்கு தூக்கு தண்டனை, நீதிமன்றம் தூக்கு தண்டனை கொடுத்துடுறாங்க. தூக்கிலேற்றப்படுவதற்கு முன்னதாக அந்த தொழிலாளர்கள் சொன்ன வாசகம், பேசிய வார்த்தைகள் என்பது ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்றாங்கன்னா, இன்று நீங்கள் எங்கள் குரலை நெரிப்பதை விட நேரம் வரும் அப்போது எங்களது மௌனம் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். எங்களுடைய மௌனம் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அந்த வார்த்தை, அந்த வாக்கியம் அவர்களுடைய அந்த தூக்கு மேடைக்கு செல்வதற்கு முன்னதாக அவர்கள் கூறிய வார்த்தை இருக்கு பாருங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் தொழிலாளர்கள் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய என்பதுதான் அந்த மேதின அந்த தியாகிகளுடைய அந்த முக்கியமான கருத்து. அந்த அடிப்படையில் இந்த படம் தயாரிக்கப்பட்டு வெளியிடுவது உண்மை பாராட்டத்தக்கது. இது குறிப்பாக மேதினத்தை பற்றி தமிழொலி என்ற கவிஞர் 1952ஆம் ஆண்டு
அவர் எழுதிய கவிதை என்பது பிரசுரமாக்கிறது. தமிழனுடைய கவிதை தொகுப்பில் அது இருக்குது. நான் ஒரு 2 வரிகளை மட்டும் சொல்ல நினைக்கிறேன். கோழிக்கு முன்னெழுந்து கொத்தடிமை போல் உழைத்து பாடுபட்ட ஏழைமுகம் பார்த்து பதபதைத்து கண்ணீர் துடைக்க வந்த காலமே நீ வருக. மண்ணை இரும்பை மரத்தை பொருளாக்கி விண்ணில் மழை இறக்கி மேதினிக்கு நீர் பாய்ச்சி வாழ்க்கை பயிரிட்டு வாழ்ந்த தொழிலாளி கையில் விலங்கிட்டு காலமெல்லாம் கொள்ளையிட்ட பொய்யர்களும் நடுங்க பொங்கி வந்த மேதனமே. இந்த தமிழனுடைய அந்த மேதன அந்த கவிதையையும் நான் நம்பிராஜனுக்கு இந்த அடிப்படையில் உழைப்பாளர் தினம் என்ற அதை கருவாக கொண்டு ஒரு படத்தை தயாரித்து இயக்கி அதனுடைய இசை வெளியீட்டு கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டு தெரிவித்து, இந்த படம் வெற்றிகரமாக மக்கள் மீது செல்ல வேண்டும் என்றும், இந்த உழைப்பாளர் தினம் என்ற அனைவரும் மே மாதம் வெளியிடக்கூடிய இந்த படம் என்பது நாட்டு மக்கள் மத்தியில் குறிப்பாக தமிழகம் நல்லுலகில் ஒரு முக்கியமான படமாக வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய வாழ்த்துரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போது ஆக்சுவலாக என்னென்னா, இப்போது வெளிநாட்டில் இருந்து வேலை செஞ்சுட்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்க வெளிநாட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து அது ரொம்ப இங்கேருந்து பார்க்கும்போது வெளிநாட்டில் இருக்கான் ஜாலியாக இருக்காங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு இருக்காது. தன்னுடைய தாயின் கையில் சாப்பிட்றதோ மனைவியின் கையில் சாப்பிட்றதோ கூட அவங்களுக்கு வருடத்தில் ஒரு 30 நாள் தான் கிடைக்கும். ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா சொல்ல முடியாது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய பெரும்பாலான தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 45-50 வயசுக்கு மேலே அந்த நாட்டில் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து அந்த இளமை காலம்தான். ஏன்னா முதுமையில் அவங்க அகாமடேட் பண்ண மாட்டாங்க, பெர்மிட்டை கட் பண்ணிவிட்டு ஊருக்கு அனுப்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு திரும்ப ஒரு 45-50 வயசில் அந்த தொழிலாளர் நம்ம தமிழகத்துக்கு வந்தால் இங்கே அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதில்ல, பேங்க்கில் லோன் கிடைக்கிறதில்ல, எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் இல்லை. அவங்க ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி தன்னை எரித்து கொண்டு தன் குடும்பத்தை வாழ வைக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா கூட ஜி ராமகிருஷ்ணன் ஐயா கூட சொல்கிறேன், ஏதாவது வெளிநாட்டு தொழிலாளர்கள் சங்கம்னு கூட நீங்கள் ஒன்று வைக்கலாம் ஐயா. ஏன்னா அவங்களுக்கு சங்கமே இல்லைங்க, அவங்கள கேட்குறதுக்கே ஆள் இல்லை. அவங்க மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி அந்நிய செலவணி வந்து மத்திய அரசு மாநில அரசுக்கு கிடைக்குது. நீங்கள் உண்மையாக சொல்ல போனீங்கன்னா திரைகடல் ஓடி திரவியம் தேடுன்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் நம்ம ஒரு வியாபாரம் பண்ணுறது நமக்கு பெருமை. அதை தான் நமக்கு பழைய இது. இப்போ ராஜராஜ சோழன்லாம் சொல்லியிருக்கோம், ராஜேந்திர சோழன்லாம் கெடாரம் கொண்டாடலாம் சொல்கிறோம். ஆனால் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் இருந்து நம்ம வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகும்போது அது வந்து இங்கே அவங்க சுயமாக வேலை செய்கிற மாதிரி, வியாபாரம் செய்கிற மாதிரி அந்த ஒரு வேலை வாய்ப்பையும் ஒரு தொழிலையும் எப்படி ஒரு மகளிர் சுய உதவி குழுவுக்கு வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது, கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி இவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு பெட்டி கடை வைக்கிறதோ இல்லைனா ஒரு சுயதொழில் ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு வந்து ஒரு சங்கம் இங்கே தேவைப்படுதுங்கய்யா. அதை நீங்கள் வந்து பரிசீலிக்கணும். கம்யூனிஸ்ட் கட்சி தான் அதை பண்ண முடியும். ஏன்னா அதுதான் லாப நோக்கம் இல்லாத கட்சியாக இருக்குது. மற்ற எந்த கட்சியாக இருந்தாலும் என்ன கிடைக்குன்னா கமிஷன் பேசிஸில் போயிட்டுருக்கு. அதனால் கம்யூனிஸ்ட் கட்சி தான் வந்து என்னென்னா மக்கள் நலனில் இருக்குது. அதனால தான் இதை வந்து ஒரு இயக்கமாக தொடங்கணும். ஏன்னா அவங்க இங்கே வந்த பிறகு என்னென்னா வீட்டில் மதிப்பு இருக்காது. ஏன்னா அவங்க ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி, அந்த வெள்ளிக்காசு சம்பாதிக்கிறவருக்கு மரியாதை இருக்கும், வீட்டுக்கு வந்துட்டு அது செல்லா காசு ஆயிடுவாங்க. ஸோ அதனால் ரொம்ப அவங்களுக்கு மன உளைச்சலாகும். இது மாதிரியான ஒரு துன்பத்திலலாம் அவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி அவங்க ஜெயிக்க வச்ச அந்த பிள்ளைகளே வந்து அப்பா என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையில் கேட்டுட்டு போயிடுவாங்க. இல்லை பொண்டாட்டி வந்து என்ன நீ பெருசாக பண்ணிட்டேங்கிற மாதிரி ஒரு கேள்விலாம் வரும்போது ரொம்ப அது வருத்தமாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி ரொம்ப சோகமாக சொல்லிடக்கூடாதனால காமெடிலாம் வச்சுருக்கோம். ஒரு துராசர்லாம் நல்ல ஒரு காமெடி கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக மற்றொரு இணை தயாரிப்பாளர் வைத்தியநாதன் அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு நம்பிராஜன் அவர்களே மற்றும் இந்த எனக்கு அறிமுகமாகி இருக்கக்கூடிய இயக்குனர் சம்பத் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தினுடைய குழுவினர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் நண்பர்களே, அது மட்டுமல்லாமல் இந்த திரைப்படத்தை விநியோகம் செய்வது அந்த ப்ரொடியூசர் மற்ற வந்திருக்கக்கூடிய அனைவரையும் முதலிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சி, இந்த படம் வந்து நான் வந்து இந்த மேடை புதுசு எனக்கு. நான் வந்து ஒரு கார்த்திக் சிவன் அவருடைய சொந்த அண்ணன், திருக்கோட்டாரம், திருவாரூர் மாவட்டம், தஞ்சை மாவட்டம். இதற்கு முன்னாடி அவர் ஒரு படம் எடுத்தார், திருவள்ளூர் படம் எடுத்திருந்தார். இப்போ இந்த படத்துலேயும் அவர் நடிச்சிருக்காரு. இந்த படம் எடுக்கும்போது எங்கள் ஊரில் எடுத்தது, எங்கள் வீடுகளில், எங்கள் வீட்டிலலாம் எடுத்த படம். அப்போ தான் இந்த அறிமுகம் அவங்களுக்கு. படம் எடுக்கும்போதே என்ன சொன்னாங்கன்னா, உழைப்பாளர் தினம் அப்படின்னு படம் பேர், டைட்டிலு. அதுக்கு வந்து நம்ம உழைப்பாளர் தினத்தை பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய, அவர்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்தினுடைய, உங்களுடைய இயக்கம். நான் வந்து அரசு போக்குவரத்தில் வேலை செய்கிறேன். கிட்டத்தட்ட 27 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அதில் இந்திய தொழிற்சங்க மையம், CITU, அதில் முக்கியமான பொறுப்பில் இருக்கேன். திருவாரூர் மாவட்டத்தில் பொறுப்பில் இருக்கேன். அப்படி சொல்லும்போது அந்த மாதிரி தோழர் வந்து முக்கியமான தலைவர்களை நீங்கள் வச்சு தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க, கேட்டுக்கிட்டாங்க. அப்படி கேட்கும்போது நான் நிச்சயமாக அதுக்கான ஏற்பாட்டை செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த ஏற்பாட்டை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அவங்க வந்து திருத்துறைப்பூண்டியில் இருந்தாங்க. அன்னைக்கு 7ஆம் தேதி இந்த மாதம் அன்றைக்கி தஞ்சை மாவட்டத்தில் பிரச்சாரம் பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு 7-8 மணிக்கு திருத்துறைப்பூண்டி தலைஞாயிறு பகுதியில் பிரச்சாரம் பண்ணிவிட்டு அவங்க அந்த காரில் ஓடி அந்த ஏறும்போது போய் சொன்னேன், தோழர் இந்த மாதிரி ஒரு திரைப்பட நிகழ்ச்சி ஒன்று, பாடல் வெளியீட்டு நிகழ்ச்சி இருக்குது, அவசியம் நீங்கள் கலந்துக்கணும். அந்த படத்தினுடைய தலைப்பு கூட இப்போ சொன்னேன்னு தெரியல, சொன்னேன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து அவசியம் நீங்கள் கலந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எத்தனாம் தேதினாங்க முன்னாடி கேட்கும்போது அவங்க ஒரு 19க்கு முன்னாடி சொன்னாங்க. நிச்சயமாக 19 தேதிக்கு முன்னாடி இதை பண்ணுறதுல சிரமம் இருக்குது, அவங்களுக்கு முழுசாக இன்னைக்கு அவங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்கும், அதனால் இப்போ 20ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் தேதி ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னோம் அவர்கிட்ட, சம்பத்துக்கிட்ட. அப்புறம் தான் 22ஆம் தேதி அப்படின்னு சொல்லி தோழர்கிட்ட நீங்கள் அவசியம் கலந்துக்கணும்னு சொன்னோடனே அவங்க நம்பரை கொடுத்து பேச சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் அகில இந்திய தலைமை குழு உறுப்பினர் அவங்களுடைய இந்த நேரத்தை வந்து நமக்காக நம்ம செய்திருக்கிறது வந்து உண்மையிலேயே வந்து இந்த படத்தினுடைய டைட்டில் அதை எடுத்துக்கிறதுக்கும் அந்த டைட்டில் வைக்கிறதுக்கும் ஒரு தில்லு வேணும். ஆனால் உண்மை இன்னைக்கு உழைப்பாளர் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. கோடியாக லட்சம் கோடி இருக்கலாம் பணம், ஆனால் ஒரு ஸ்டாக் பீஸை கூட உருவாக்க முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களிலையும் ஒரு தொழிலாளியினுடைய உழைப்பு இருக்குது. அது வந்து கருத்தாலும் இருக்குது, கரத்தாலும் இருக்குது. இயக்குனராக இருக்கலாம், பாடலாசிரியராக இருக்கலாம், எல்லாருமே உழைப்பாளிகள் தான். ஒட்டுமொத்தமாக இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருப்பது உழைப்பால் தான். அதில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்குது, வாழ்வியல் இருக்குது. அதில் எல்லாத்தையும் அருமையாக சொல்லியிருக்காரு இந்த பாடலில். அந்த சிங்கப்பூரில் எப்படி அவங்க படுத்திருக்காங்க, எந்த இடத்துல படுத்திருக்காங்க, அந்த குடும்பத்தில் எப்படி இந்த ஃபோனில் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த பாடல்களை சிறப்பாக அருமையாக அந்த பாடல்லையே காமிச்சிருக்காரு. அதே போல் அந்த குடும்பமாக அவங்க ஊரில், நம்ம ஊரில் எடுத்த படம் அது. அங்கே 2 பேரும் கணவன் மனைவியாக வாழ்ந்து அந்த அவங்க வெளிநாட்டில் இருக்கும்போது அந்த பிள்ளைய கூட பார்க்க முடியாமல் அந்த அந்த பாடல்லே காமிச்சிட்டார் எல்லாத்தையும். ரொம்ப அந்த அன்றைக்கி நான் படம் ஒரு 15 மாதம் நடந்தது. நான் ஒரு நாள் இடங்கள வந்துட்டு போவேன், அந்த ஊருக்கு வந்துட்டு போகும்போது பார்க்கும்போது ஒரு படத்தை எடுக்க இவ்வளோ நேரம் ஆகுமா, ஒரு சீனை எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுமா அப்படின்னு எனக்கு ஒரே ஒரு சீன் கொடுத்தாங்க. அதில் நான் சாயங்காலம்னு சொன்னாங்க. நான் சாயங்காலம் லீவ் போட்டு வந்துட்டேன். பார்த்தா நைட்டு 10:30 மணிக்கு அந்த ஒரு 2 லைன் தான் அதை எடுக்கிறதே 10:30 மணி ஆச்சு. உண்மையிலேயே வந்து நம்ம பார்த்துறோம், தேட்டரில் போய் பார்த்துட்டு ஒரு நிமிஷத்தில் நம்ம அந்த கருத்தை சொல்ல முடியாது. உண்மையிலேயே வந்து அளப்பரிய ஒரு மிக எப்படி வார்த்தையிலே வரல, அவ்வளோ பெரிய உழைப்பை அதில் இருக்கிற எல்லாருமே, சாதாரண ஒரு இதை தூக்கிட்டு போய் வந்து இது வைக்கிறது போகிறது, எல்லாருமே கடுமையான உழைப்பை நிச்சயமாக நீங்கள் வந்து செலுத்தியிருக்கீங்க. அதற்கான அறுவடையை நீங்கள் நோக்கி இருக்கீங்க. நிச்சயமாக இது மிகப்பெரிய மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்று தலைமை குழு உறுப்பினரும் வாழ்த்திருக்கிறாங்க. என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிட்டு, எனக்கு இந்த மேடை புதுசு தான், இருந்தாலும் நம்ம ஒரு தொழிற்சங்க பணியில் இருக்கேன், கட்சியில் இருக்கேன். இருந்தாலும் போராட்ட காலத்திலேயே 27 வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த படத்தினுடைய தலைப்பு தான். மற்ற படம்லாம் இருந்தால் கூட நான் வந்திருக்க போகிறதில்ல, உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்காது. நிச்சயமாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை இது பண்ணிக்கிட்டு உங்களை அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அதிக நேரம் பேச முடியாது, டயத்துக்குள்ளே முடிக்கணும். அதனால் நிச்சயமாக வெற்றி பெறும். நம்ம வந்து வெற்றியை நோக்கி நம்மளுடைய அடுத்தடுத்த அடியை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
வந்து தமிழ் சினிமா எப்படி இருக்குன்னா, ஒரு நகைச்சுவை நடிகருடைய ஒரு நாள் சம்பளம் என்பது 10 லட்ச ரூபா, அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு 30,000 ரூபா. அதனால தான் அந்த வரிகள் நிச்சயம் வந்து பல ஆண்டுகள் பேசப்படும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக வந்து இந்த வாழ்வே வாழ்வே பாடல் எழுதியவர் புதுக்கோட்டையிலிருந்து கணியன் செல்வராஜ், அவரை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வாழ்வே வாழ்வே அப்படிங்கிற பாடலை நான் எழுதியிருக்கேன். இந்த வாய்ப்பை வந்து எனக்கு சம்பத் சார் தான் ஏற்படுத்தி கொடுத்தாரு. சம்பத் சாரை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். காக்கை கரைவா கரைந்துண்ணும் ஆக்கமும் மண்ண நீராருக்கே உல அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னார். ஒரு காக்கை தனக்கு கிடைச்ச உணவை தான் மட்டும் உண்ணாது எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இந்த உலகத்துக்கு தேவை, அவங்க தான் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தனக்கு எது கிடைச்சாலும் தன்னோட சுற்றி இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பண்பாளர் தான் சம்பத் சார். அவர் இந்த வாய்ப்பை நிறையா பேருக்கு இந்த படத்தில் வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. அதில் ஒரு ஆள் நான். ரொம்ப சிறப்பான ஒரு பாடலாக இந்த பாடல் வந்திருக்கு. அதாவது நெடுநல் வாடையில் சொல்லுவாங்க, கணவன் மனைவிக்குரிய உறவை அவ்வளவு அழகாக சங்க இலக்கியங்களில் நிறைய பாடல்கள் இருக்குது. அந்த பாடல்கள் மாதிரி இந்த பாடல் வந்து ஒரு நவீன வடிவில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதை காட்சிப்படுத்தின விதமும் சந்தோஷ் சார் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது. சந்தோஷ் சாரை பற்றி ஒரே ஒரு இது சொல்லிக்கணும். மருந்தாகி தப்ப மறந்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண் படின் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்வார். ஒரு மருந்து மரம் எப்படி தன்னை முழுமையாக தன்னை நம்பி இருக்கவங்களுக்கு கொடுத்து விடுகிறதோ அந்த மாதிரி தனக்கு எது கிடைச்சாலும் முழுமையாக இந்த சினிமாவுக்கே கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் சந்தோஷ் சார். அவருக்கு எந்த பணம் எவ்வளோ வந்தாலும் சரி அதை முழுமையாக சினிமாவுக்காகவே அர்ப்பணிக்கக்கூடிய ஒருவர். இன்னும் தொடர்ந்து அவர் வந்து ஒரு காட்டாறு மாதிரி, அந்த காட்டாறில் நிறைய பறவைகளும் விலங்குகளும் நீர் அருந்தது. அதில் ஒரு சிறு பறவை தான் நான். அந்த காட்டாறு தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கணும். அதில் எங்களை மாதிரி சின்ன சின்ன பறவைகள் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு எங்களுடைய வாழ்வியலை நடத்தணும். அதுக்கு சந்தோஷ் சார் நீண்ட நாட்கள் தொடர்ந்து அவர் இயங்கணும். இந்த திரைப்படம் உழைப்பாளர் தினம், இந்த பேரே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதை விட தோழர் வந்து வெளியிட்டது சிறப்பாக இருக்குது. என்னுடைய மூத்த பையன் பேர் லெனின் தான். நாங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அதனால் இந்த படத்துக்கு எனக்கு ரொம்ப அது இப்படி ஒரு படத்தில் வாய்ப்பு கிடைச்சதுக்கும் இந்த இயக்குனருக்கும் இசையமைப்பாளருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயம் இந்த படத்தை திரையரங்கில் எல்லாரும் பாருங்கள். தெரிஞ்ச நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்க. பத்திரிகையாளர்கள் இந்த படத்தை எல்லா இடத்துக்கும் கொண்டு போங்க. நிச்சயம் இந்த படம் வெற்றி பெறுவதன் மூலம் பல்வேறு தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், அந்த இயல்பான வாழ்க்கை, இது எல்லாமே உலகத்துக்கு தெரிய வரும். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த தயாரிப்பாளர் சம்பத் சார் அவர்களுக்கும் மற்ற தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனருக்கும் இசையமைப்பாளருக்கும் என்னை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முக்கியமான இன்னொன்று சொல்கிறேன். இதோட ஏன் கிடையாது அப்படின்னா, இதோட எண்ட் ரிசல்ட் பார்க்கணும். தமிழ் சினிமாவில் கடந்த ஒரு 15-20 வருடங்களாக தமிழ் சினிமா மேடைகளில் ஒரு 3 இயக்குநர்களுக்கு மட்டும்தான் வந்து நிரந்தரமாக நாற்காலி ஒப்படைக்கப்பட்டிருந்தது. மகேந்திரன், பாலுமகேந்திரா, பாரதிராஜா. இந்த 3 பேருமே நடைமுறை யதார்த்தத்தை ஒட்டி படம் எடுத்த நம் காலத்தின் முக்கியமான ஆளுமைகள். அவங்க காலத்தில் அவங்கள விடையும் வணிக வெற்றி கொடுத்தவர்கள் எல்லாம் பார்வையாளர் வரிசையில் இருக்கும்போது இவங்களை மட்டும்தான் நம்ம மேடையில் வச்சு கொண்டாடணும். இன்னும் 50 வருஷம் கழிச்சு இவரோட படைப்புகளையும் இவங்களை நம்ம கொண்டாடுவோம். அதே போல் மக்களோடு நிற்கிற, மக்களோடு பயணிக்கிற, மக்களுக்காக போராடுகிற, பேசுகிற ஒரு தத்துவமும் ஒரு தலைவர்களும் தான் நெடுங்கால நிற்பாங்க. அவங்கள தான் இந்த சொசைட்டி வந்து ஞாபகத்தில் வச்சுருக்கோம். அவங்கள தான் தங்களுடைய முன்னோடிகளாக பின்பற்றும். கடைசியாக இந்த படத்தோட சந்தோஷ் பற்றி சொல்லணுன்னா, அது ஒரு சென்னை எனக்கு எடுத்த ஒரு பெரிய ஒரு அற்புதமான விஷயங்களில் ஒன்று சந்தோஷை எனக்கு பழக்கத்துக்கு முன்னாடி அவரோட அப்பா தான் எனக்கு பழக்கம். அண்ணாச்சி விக்ரமாஜி தான். அவருக்கு பிறகு தான் அவங்க பரு மூலமாக தான் எனக்கு சந்தோஷ் பிரேம் எல்லாமே எனக்கு வந்து பழக்கம். இன்றைக்கி அவரோட வளர்ச்சி, இன்னைக்கு அவர் ஓப்பனாக சில விஷயங்கள் பேசுகிறது, இது எல்லாமே வந்து எனக்கு நானே சொல்லிடுறேன் இந்த ஆரம்பத்தில் இதெல்லாம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அது வந்து மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் யாராவது ஒரு ஆள் பேசி தானே ஆகணும் அப்படின்னு. நம்ம ஒரு விவசாயம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ மாங்கன்று வைக்கிறோம், தென்னங்கன்று வைக்கிறோம், பெரிய அளவில் விவசாயம் பண்ண போகிறோன்னா ஒரு அனுபவசாலிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ அதெல்லாம் பண்ணு, ஆனால் அதுக்கு கூட கொஞ்சம் கீரையும் வை அப்படின்னு சொல்லுவாங்க.
ஏன்னா ஒரு மாங்கன்றோ இல்லை தென்னங்கன்றோ அது வளர்ந்து நமக்கு பயன் தர்றதுக்கு பல காலம் ஆகும். அந்த பெரிய ஒரு டைம் பீரியடில் நம்மளுக்கு ஒரு சலிப்பு வரும், ஒரு அயற்சி வரும். ஆனால் கீரை அப்படி கிடையாது. அதோட வளர்ச்சி ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கலாம், ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம். ஒரு 2 வாரத்தில் நம்ம வந்து அறுவடை செய்துட்டு போகலாம். அது வந்து நமக்கு பெரிய ஒரு திருப்தியை தரும். நம்ம நீண்ட தூரம் பயணிக்கும்போது அதில் சோர்வு தட்டாமல் இருக்கிறதுக்கு இது பெருசாக உதவும். இந்த படம் கிட்டத்தட்ட இந்த படத்தில் பணியாற்றிய நான் உட்பட எல்லோருக்குமே வந்து இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கீரை அறுவடை மாதிரி தான். இதோடைய இது கிடைக்க போகிற லாபம் சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். ஆனால் இது வந்து கீரை மாதிரி ஒரு டேஸ்டான ஒரு விஷயம். எல்லாருமே நாங்கள் ஒரு பெரிய ஒரு ரன்னில் இருக்கிறோம், ஒரு நீண்ட ஓட்டத்தில் இருக்கிறோம். அதில் நாங்கள் சலிப்படையாமல் இருக்கிறதுக்கு மிக முக்கியமாக இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக, ஒரு பூஸ்டாக எங்களுக்கு இருக்கும். அதற்கு நான் வந்து சந்தோஷுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றி சார், ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க. உங்களை மாதிரி கைடன்ஸ் எங்களுக்கு வேணும். இல்லை, நம்ம பெரிய ஹீரோக்கள் பண்ணட்டும், ஏன்னா பெரிய ஹீரோக்கள் பண்ணுறது மூலமாக ஒரு அரசியல் போய் சேரும். ஆனால் சின்ன ஹீரோக்களை வச்சும் பண்ணாங்கன்னா அந்த சின்ன ஹீரோக்கள் வளருவாங்க. இன்னொன்று அதுதான் பெரிய விஷயம். நம்ம என்னென்னா ஜெயிக்கிற குதிரை மேலே உட்காரத விட நான் இருக்கிற கழுதையாக இருந்தாலும் அதை நான் ஹீரோவாக்கி காட்டுறேங்கிறது தான் ஒரு டைரக்டரோட பலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் எல்லாருமே இங்கே பெரிய இப்போ ஸ்ரீதர் சார்லாம் இருக்காருன்னா அவரோட ஆரம்ப கட்டத்தில் அப்படி தான் யாருனாலும் ஹீரோ ஆக்கிட்டு இருந்தார். ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக இந்த பாப்கார்ன் விலை, இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவுக்கு பெரிய பிரச்சனையே இந்த பாப்கார்ன் விலை தான். ஒரு பாப்கார்னோட உற்பத்தி செலவு எவ்வளோன்னு யாருக்காவது தெரியுமா? நம்ம எல்லோரும் பாப்கார்ன் சாப்பிட்ருப்போம், குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்துருப்போம். சார் சொல்லுங்கள் சார், பாசங்க சார் நீங்கள் சொல்லுங்கள். 10 ரூபா தான் இருக்கும், வெறும் சோளப்பொரி, அதில் கொஞ்சம் கெமிக்கலை போடுறாங்க. 5 ரூபா, சரி 5 ரூபான்னு வச்சுக்கோங்க. அதை ஒரு தேட்டரில் 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சரி 25 ரூபான்னு வச்சுக்கோம். அதை ஒரு தேட்டரில் 100 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதை வந்து அரசு கேட்க முடியாது, அவங்க இடத்துல அவங்க விற்கிறாங்க அப்படின்னா, அப்போ அரசு ஏன் வந்து விவசாயியோட அரிசி விலையை, நெல் விலையை தீர்மானிக்குது? ஏன் கரும்போட விலையை அரசு தீர்மானிக்கணும்? அதை விட மிகப்பெரிய உழைப்பில் இது வந்து சோளப்பொரி ஒரு மிஷினில் போட்டால் ரெடி ஆகிடும் 5 நிமிஷத்தில். ஆனால் ஒரு கரும்பையும் ஒரு நெல்லையும் உருவாக்கக்கூடிய விவசாயிக்கு எவ்வளோ பெரிய வழிகள் இருக்கும். அப்போ ஒட்டுமொத்த சமூகமும் விவசாயியை ஏமாத்துதா, சுரண்டுதா? இதெல்லாம் வந்து மக்கள் கேள்வியே கேட்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்ன வருத்தம்னா, நீங்கள் ஒரு பஸ்ஸில் ஒரு 50 காசு 1 ரூபா உங்களை ஏமாற்றிட்டேன்னா அந்த கண்டக்டரோட சண்டைக்கு போகிறீங்க. இல்லை ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டா, நான் அந்த 1 ரூபாய்க்கு பதில் ஒரு சாக்லேட்டை கொடுத்தா உங்கள் வீரத்தை காட்டுறீங்கல்ல. ஒரு பாப்கார்ன் விலையை உங்கள் பாக்கெட்டில் இருந்து உங்களுக்கு இப்போ இதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அடுத்த தடவை இந்த வீடியோ யாராவது பார்க்குறீங்கன்னா ஒரு பாப்கார்னை வாங்கும்போது என்னை நினைக்காதீங்க. என்னை நினச்சா பாப்கார்ன் ஞாபகம் வரும். அப்போது உங்களுக்கு 15 ரூபா 25 ரூபா இருக்கக்கூடிய பாப்கார்னை 100 ரூபாயிலேருந்து 400 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ உங்கள்கிட்ட திருடுறாங்க, அது திருட்டு. அப்படிங்கும்போது நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. அந்த திரையரங்கை புறக்கணிங்க, அந்த இடத்துக்கு போகாதீங்க. நீங்கள் அது ஒரு சோஷியல் மீடியா இருக்குல்ல, இன்றைக்கி மிகப்பெரிய பலமே சோஷியல் மீடியா தான். ஃபோட்டோ எடுத்து போடுங்க, இந்த மாதிரி திருடுறாங்க, ஒரு 25 ரூபா பாப்கார்னை 400 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது அரசு தலையிடலாம். இல்லை அப்படி அதில் தலையிடக்கூடாதுன்னா இங்கே விவசாயிகள் உற்பத்தி பொருளை தலையிடக்கூடாது. ஒன்று அங்கே நீங்கள் போகல அப்படின்னா ஒரு விவசாயி அவன் நிலத்தில் நினைக்கிறத அவன் விளைச்சி வச்சுக்கலாம், அவங்க விளை வைக்கலாங்கிறத நினைக்கணும். அப்படி தான் ஒரு இதாக இருக்கணும். இதுவும் ஒரு அரசு கவனத்துக்கு கொண்டு சொல்கிறேன். இப்போது 96 பட தயாரிப்பாளர் அவர்கள் அதுக்கு தான் அரசு திரையரங்கு உறுப்பு சொல்கிறோம். இல்லை சார், இது ஒரு விவாதமாக நம்ம பண்ணலாம். நம்ம இது ஒரு ஆர்குமெண்ட்டை கொண்டு வந்து இதை நம்ம அரசுக்கு கொண்டு போவோம். இல்லை சார், அதில் நிறைய அரசு திரையரங்கத்தை நடத்துகிறதே அரசியல்வாதிகள் தான். அதனால் அதுக்கு தீர்வு அரசு தான். இப்போ 96 தயாரிப்பாளர் அவர்கள் நந்தகோபால் சார் பேச அழைக்கிறோம். மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். பத்திரிகை நண்பருக்கும் மேடையில் அமைந்திருக்கும் ஐயா, ரொம்பலாம் பேச தெரியாது, மனசில் தோணுதை சொல்கிறேன். இந்த மேடையில் வந்திருக்கதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நீங்கள் இந்த மேடைக்கு வருவீங்கன்னு எனக்கு நேற்று தான் தெரியும். அதில் இந்த மேடையில் வர மிக மகிழ்ச்சியாக ஒரு
மிக சிறந்த பெரிய தலைவர். ரொம்ப பெருமையாக நான் ஃபீல் பண்ணுறேன். என்னுடைய இயக்குனர் ராஜ்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி இந்த மேடைக்கு வந்ததுக்கு. இந்த மேடைக்கு வந்ததுக்கு சிங்கப்பூர் துரைராஜ் ஒரு காரணமாக இருந்தாலும் அதை நான் அவருக்கு ஒரு மிக்க நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த மேடை மிக சிறப்பான ஒரு மேடையாக, ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மேடையாக, ரொம்ப புத்துணர்ச்சியான மேடையாக, அறிவு சார்ந்த மேடையாக நான் அதை பார்க்குறேன். சந்தோஷ் சார் டைரக்டர் சொன்ன எந்த ஒரு பாயிண்ட்லேயுமே நான் இல்லை. அது நான் ஃபஸ்ட் சொல்லிக்கிறேன். நான் ஒரு தயாரிப்பாளனாக 5 படம் பண்ணியிருக்கேன். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கம் தயாரிப்பாளராக ஒரு 5 படம் பண்ணியிருக்கேன். என்னுடைய கடைசி படம் வந்து 96. அதுக்கப்புறம் நாடோடிகள் 2ன்னு ஒரு படத்தை வந்து நான் தமிழ்நாடு ரைட்ஸ் வாங்கி பண்ணேன். அந்த படத்தை மொத்தம் அது கதையை கேட்காம பண்ண படம். அந்த படம் ஓடல. நான் வந்து சென்னைக்கு வந்து ஒரு 20 வயசுலேயே சின்னதாக ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்து, சாதாரணமாக இருந்து, ஒரு சின்ன படங்களை விலைக்கு வாங்கி பார்த்து டிஸ்ட்ரிபியூஷன், இங்கிலீஷ் படங்கள் இப்படி படிப்படியாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து, சேதுன்னு ஒரு படத்தை நார்த் சவுத் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிவிட்டு அப்படியே வளர்ந்து, அப்படியே வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும்போதே நம்ம ஒரு படத்தை கணிக்கிறோம், ஒரு தயாரிப்பாளராக வரலாமேன்னு சொல்லி தயாரிப்பாளராக வந்து ஃபஸ்ட்டு படம் கலாப காதலன். அந்த படத்துக்கு நான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தான். ஆனால் அது அந்த தயாரிப்பாளரே கடைசியில் அந்த படத்தை எனக்கு கொடுத்துன்னு எனக்கு ஒரு தயாரிப்பாளராக அங்கீகாரத்தை கொடுத்துட்டாரு. நான் அப்படி நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி அப்புறம் திருப்பி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒரு 4 படம் பண்ணேன். கடைசி படம் அதில் சில்லுன்னு ஒரு சந்திப்பு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு படம் என்னுடைய இண்டிவிஜுவலாக ரொம்ப சினிமா விட்டே போயிடலாம், சில்லுன்னு ஒரு சந்திப்பு, விமல், ஓவியா இவங்களாம் நடித்து ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தோட என்னோடய டோட்டல் கேரியரும் காலி. அது வந்து ஒரு புதிய இயக்குனர் தான். நான் பண்ண 10 இயக்குனரில் 8 இயக்குனர் புதிய இயக்குனர்கள் தான். அதில் மியூசிக் டைரக்டர், புதிய மியூசிக் டைரக்டர் கிட்டத்தட்ட ஒரு 6 புதிய மியூசிக் டைரக்டர் தான். என்னோடய முதல் வெற்றி படம் ரோமியோ ஜூலியட். அது வந்து ஒரு புதிய டைரக்டர் தான். அதில் வந்து மற்றவங்களாம் ஒரு சிலர்லாம் வந்து புதியவர்கள் தான். என்னுடைய எல்லா படங்களையுமே மேக்ஸிமம் புதியவர்கள் தான். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு நோன் டைரக்டர் சுராஜ் சாரை வச்சு பண்ணேன், கத்தி சண்டைன்னு ஒரு படம். அது வியாபார ரீதியாக பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திச்சு. அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்ச ஒரு படம் பண்ண டைரக்டரை வச்சு படம் பண்ணேன். அதுவும் எனக்கு வியாபாரத்தில் ஆசாச்சு. அதுக்கப்புறம் ஒரு புதிய இயக்குனர் வச்சு தான் பண்ணேன் 96. இன்றைக்கி இந்த மேடையில் நான் வந்து உட்காந்து பேசுகிறதுக்கு என்னுடைய புதிய இயக்குனர் வச்சு 96ன்னு ஒரு படம் பண்ண தான். ஸோ இப்படி நான் புதிய இயக்குனர்களை வச்சு ஏன் பண்ணேன் அப்படின்னு கேட்டால், எனக்கு வந்து நான் வந்து ஆரம்பத்தில் சினிமாவில் வந்து பல கம்பெனியில் பல மணி நேரம் காத்திருந்து ஒவ்வொரு பிஸ்னஸும் ஒவ்வொரு இதெல்லாம் பண்ணி நான் கொஞ்சம் அட்வர்டைஸிங்லாம் இருந்தேன். அதெல்லாம் பண்ணும்போது அதை பார்க்கும்போது நம்ம ஆஃபீஸில் யாரும் வந்து உட்காரக்கூடாது, நம்ம வந்து ஒரு புதிய இயக்குனரில் உருவாக்கணும், புதிய டெக்னீஷியனை உருவாக்கணுன்ட்டு நிறைய பேர்த்த உருவாக்கியிருக்கேன். ஒரு சிலர் மிக சிறந்த இடத்துல இருக்காங்க, ஒரு சிலர் மிக சிறந்த இடத்துக்கு வரல. இங்கே வந்து இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்குன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் இதெல்லாம் அப்படி என்னோடய லைஃப் முடிஞ்சிடுச்சு. இந்த ஃபங்க்ஷனில் நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வர்றதுக்கு காரணம் வந்து உழைப்பாளர் தினம் அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த ஒரு ராஜ்குமார் சொன்ன மாதிரி மிகச்சிறந்த டைட்டில் கிடையாது. இது ஒரு வியாபாரம். இது இங்கே இருக்கிறது வந்து இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம கற்றுக்கிட்டு இந்த சில தவறுலாம் இருக்கும். நான் பேசும்போது தப்பாக நினச்சிங்க, ஏன்னா அவ்வளோ கண்டினியூவாக அவ்வளோ கிளாரிட்டியெல்லாம் பேச தெரியாது. நான் இருக்கிற உணர்வை சொல்லிடுறேன். இங்கே வந்து நம்ம வந்து உணர்வுகளையும் உண்மையான உணர்ச்சிகளையும் அப்படிலாம் அடக்கி வச்சுக்கிட்டு இங்கே வெற்றி பெறுவது மட்டும்தான் இலக்கு. சந்தோஷ் நிறைய விஷயங்கள், ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயங்கள் இந்த நந்தகோபாலுக்கும் நிறையா இருக்குது. பட் அதெல்லாம் வந்து ராஜ்குமார் சார் சொன்ன மாதிரி மிகச்சிறந்த தலைவர் உதாரணம் உட்காந்துருக்கார். அவர் நம்மளை அவர் மிகப்பெரிய மேடையில் ஏற்றி நம்ம ரசித்தோமா? இதை தப்பாக நினச்சக்கூடாது. ரசித்தோமா? நம்ம மக்களை அப்படி கட்டுப்படுத்தி அப்படி வந்து ஒரு விஷயத்தை இங்கே அரசியல் அடிமைகளாக்கி வச்சிருக்கு அப்படி தான் சொல்லணும். அதெல்லாம் பேசினா நிறைய உணர்வுகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம அப்புறம் வந்து நாளைக்கு பத்திரிக்கை வரும் அப்படி ஒரு செய்தியாக வரும். ஆனால் அதெல்லாம் இங்கே பேச வரல. சந்தோஷ், ஒரு படம், நல்ல கதை, நல்ல ஸ்க்ரீன் பிளே, இது மட்டும் ஒரு படத்தை நல்ல படமாக ஆக்காது. அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது.
அப்படின்னா 1 மணி நேரத்தில் 1 நிமிஷத்துலையும் இதை சொல்லிட முடியாது. காட்சி அமைப்பு இருக்குது. காட்சி அமைப்பு நம்ம மக்களுக்கு அந்த காட்சி அமைப்பை எந்த அளவுக்கு நம்ம எமோஷனலாக சொல்கிறோம், அந்த காட்சி அமைப்புக்குள்ளே இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் வந்து அவங்கள வந்து அதை வந்து என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, அந்த இயக்குனருக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கிற உணர்வு. ஸோ இங்கே அதை தான் நம்ம பார்த்து, நீங்கள் டூ லேட்னு ஒரு படம் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சிறந்த படமும் பண்ண முடியும், டெஃபினட்டாக பண்ண முடியும். ஏன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா, உணர்வு ரீதியான ஒரு மனுஷனுக்கு அந்த உணர்வை வந்து வெளிப்படுத்துகிற காட்சி அமைப்பு நம்ம வெறுமனே அதை ஓப்பனாக ஒரு விஷயத்த ஆடியன்ஸுக்கு சொல்ல சொல்ல அது இங்கே திகட்டிடும். அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இனிமையாக சொல்லணும். கண்டிப்பாக அந்த மாதிரி சொல்லுங்கள். சொல்லிட்டு வெற்றி பெறுங்க. ஃபஸ்ட்டு வெற்றி பெற்றுங்க. சந்தோஷனா இங்கே சினிமாவுக்கு பத்திரிக்கையாளருக்கு எல்லாத்துக்கும் தெரியணும், இந்த மேடையில் இருக்கணும் எல்லாத்துக்கும் தெரியும் போது ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப வேகமாக போய் சேரும். வேகமாக போய் சேரும்போது என்ன ஆகிடுங்க கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாம் பக்காவாக தெரிஞ்சிட்டிங்க, வெற்றி அடைஞ்சிட்டிங்க, எல்லாம் தெரிஞ்சிட்டிங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு தோணிங்கன்னா, உங்களுக்கு ஒரு மேடை தேவைப்படும். அங்கே நீங்கள் வேறு ஒரு ரூட் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி மக்கள் தான் இங்கே மாறிடுறாங்க. இங்கே ஒரு நல்ல ஸ்டேஜ் கிடச்சும் போது, ஒரு ஷீட்டு கிடச்ச பிறகு, ஒரு இடம் கிடச்ச பிறகு அவங்க வேறு மாதிரி ஆகிடுறாங்க. ஸோ அதனால தான் வந்து அந்த வந்த இடத்த மறந்துட்டு ஒரு இடம் கிடச்சதுக்கப்புறம் அவங்க போய் ஒரு சொல்கிறது ரொம்ப ஒரு குஷனாக வந்துடுது. அப்புறம் விட்டுறாங்க. நீங்கள் சொன்ன டைரக்டர் லிஸ்ட்லாம் அந்த மாதிரி தான். அப்புறம் பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப வேண்டிக் கொள்கிறேன். இங்கே நிறைய செய்தி சொல்லியிருக்காங்க. இந்த உழைப்பாளர் தினர் வந்து நீங்கள் எனக்கு என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பாக பத்திரிகை நண்பர்களே நாளைக்கு ஒரு செய்தி போடுவீங்க, அவ்வளோதான். தயவுசெய்து என்னென்னா, இங்கே ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்காங்க. ஒரு 30-40 பேர் தான் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 350 பேர் இருக்காங்க. இந்த செய்தியை ஒரு 2 நாளைக்கு ஒரு தாட்டி உழைப்பாளர் தினத்தை பற்றி போட்டிங்கன்னா ஆனால் அது உங்களுக்கு வந்து உங்களோட கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்காக அது இருக்காது. நீங்கள் தான் அதை உருவாக்கிக்கணும். நீங்கள் தான் அதுக்கு வந்து ஒரு கோர்வுப்படுத்தி இந்த படத்தை வந்து செய்தியை வந்து ஒரு 4-5 தாட்டி 6-7 தாட்டி போடுங்க. இந்த படம் வெற்றி பெறதுக்கு அது மிக என்ன சொல்கிறது, உறுதுணையாக இருக்கும். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. ஆனால் தயாரிப்பாளர்களுக்கும் இங்கே நடிச்சிருக்கும் நடிகர்களுக்கும் மியூசிக் டைரக்டரு அந்த சிங்கப்பூர் லிரிக்ஸ் ரைட்டர்லாம் ரொம்ப பிரமாதமாக பேசினார். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மேடைக்கு என்னை அழைத்ததுக்கு வந்ததுக்கு நான் மிக்க நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. நானும் இங்கே வந்து சில விஷயங்களை கற்றுக்கிட்டேன்னு சந்தோஷம் அடைகிறேன். வணக்கம். நம்ம